தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 26/1/2015 திங்கட்கிழமை ரேவதி நட்சத்திரம் மாலை 4:56 வரை, பிறகு அசுவதி நட்சத்திரம். இன்றைக்கு குடியரசு தினம். நாம் தேசப்பற்று மிக்கவர்களாகவும் தெய்வப்பற்று மிக்கவர்களாகவும் நம் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். தியாகிகளை நாம் நினைவு கொள்ள வேண்டும். மேலும் இன்றைக்கு ரத சப்தமி. எனவே சூரிய வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். ரதத்திலே பவனி வரும் 7 குதிரைகள் பூட்டிய ரதத்திலே பவனி வருகின்ற அந்த சூரிய பிரகாசரை நாம் வழிபாடு செய்ய வேண்டும். அவரை நினைத்து நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். சமீபத்தில் ஒரு கவிதை நான் படித்தேன். இந்த தேசத்திற்காக பாடுபட்டவர்களை பற்றியெல்லாம் கவிதைகள் எவ்வளவோ வந்திருக்கிறது. ஒரு நல்ல கவிஞர் தடவை இளங்குமரன் என்பவர் ஒரு அற்புதமான கவிதை எழுதியிருந்தார். அதில் என்ன குறிப்பிட்டிருக்கிறார் என்று சொன்னால், அன்னையின் அடிமை தலைகளை அறுத்து ஆண்டுகள் பலவாய் ஆகின, நம் கண்ணிய தலைவர்கள் அதற்கென அடைந்த காயங்கள் மறந்தா போயின. அந்த காயங்களெல்லாம் நமக்கு மறக்கவில்லை என்று குறிப்பிடுகின்றார். திலகரும் பட்டேலும் திருப்பூர் குமரனும் செய்த தியாகங்கள் கொஞ்சமா, எவர் வலிமையும் பாரதி வ.உ.சி. சிதம்பரம் வாஞ்சிநாதனை மிஞ்சுமா. அண்ணலின் அகிம்சை படைபலம் அறிந்த அந்நிய பெரும்படை பறந்தது. அதாவது காந்திஜியினுடைய அகிம்சையை பார்த்து வெள்ளைக்காரருடைய பெரும்படை பறந்ததாம். அண்ணலின் அகிம்சை படைபலம் அறிந்த அந்நிய பெரும்படை பறந்தது, அவர் எண்ணிய அமைதியும் சாந்தமும் நிறைந்த இந்திய சுதந்திரம் பிறந்தது என்று சொன்னார். அப்படி பிறந்த சுதந்திரத்தை பேணி காக்க வேண்டியது நம்முடைய கடமை. எனவே நாம் அத்தனை பேரும் நாட்டுப்பற்று மிக்கவர்களாக வாழ வேண்டும். ஆனால் இன்றைக்கு எடுத்துக்கொண்டால் வீட்டுப்பற்று மிக்கவர்களாக நாம் வாழுகின்றோம். இன்றைக்கு திங்கட்கிழமை என்று சொல்கின்ற பொழுது இந்த நாள் இன்றைக்கு ஒரு வாஸ்து நாள். வாஸ்து செய்ய நன்று என்று நாட்காட்டியிலே குறிப்பிட்டிருப்பதையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். காலை 10:41 முதல் 11:17க்குள் வாஸ்து செய்ய நன்று. மனை, மடம், கிணறு, ஆலயம் வாஸ்து செய்யலாம் என்று குறிப்பிட்டிருப்பார்கள். எனவே இல்லம் கட்டி குடியேற வேண்டும் என்று எண்ணுபவர்களெல்லாம் இன்றைக்கு பூமி பூஜை போட்டால் மிக சிறப்பாக இருக்கும். வாஸ்து என்றால் வாஸ்தவம் என்று பொருள், உண்மை என்று பொருள். எனவே அந்த அடிப்படையிலே இந்த நாளை நீங்கள் வாஸ்து நாளாக இருக்கிற காரணத்தினாலே பூமி பூஜை போடுவதற்கு உபயோகப்படுத்தி கொள்ளலாம். அதற்கேற்ற நேரம் காலை 10:41 முதல் 11:17 வரை இருக்கின்றது. இதே போன்ற நேரங்களிலே நாம் வாஸ்து செய்தால் அந்த இல்லம் கட்டுவதிலே எந்த தடையும் ஏற்படாது. சில பேர் வீடு கட்டுவார்கள், கட்டி கொண்டு வருகிற பொழுதே வளர்ச்சி அடைகின்ற பொழுது பாதியிலேயே நின்றுவிடும். காரணம், சார் கடன் கட்டிருந்தேன், கடன் கிடைக்கவில்லை, பணம் கிடைக்கவில்லை, செங்கல் வருவதற்கு தாமதமாகிறது, சிமெண்ட் கிடைப்பதற்கு தாமதமாகிறது என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். காரணம், அவர்கள் கட்டுவதற்கு தொடங்கிய நேரம் சரியில்லை என்று பொருள். நாம் ஒரு நல்ல நேரம் பார்த்து செய்ய வேண்டும். நாள் செய்வதை நல்லவன் செய்ய மாட்டான் என்பார்கள். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு இருக்கிற நாள் வாஸ்து நாள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, வியக்கும் தகவல் வீடு வந்து சேருகின்ற நாள் இந்த நாள். விழாக்களில் கலந்து கொள்ள உங்களுக்கு அழைப்புகள் வந்து சேரும். இன்றைக்கு ராசிநாதன் செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். எனவே பொருளாதார நிலை உயரும், செய்தொழிலே லாபம் கிடைக்கும், குடும்பத்திலே மகிழ்ச்சி கூடும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். அஷ்டமத்திலே சனி இருப்பதால் உடல்நிலை தொல்லைகள் மட்டும் ஒரு சில நேரங்களில் உருவாகலாம். மருத்துவ செலவு உண்டு. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் முதலீடுகள் செய்து முன்னேற்றத்தை வரவழைத்துக் கொள்ளுகின்ற நாள். முக்கிய புள்ளிகளை சந்தித்து இன்று ஆலோசனை பெறுவீர்கள். செய்தொழிலே மேலும் முதலீடு செய்யலாமா, புதிய தொழில் தொடங்கலாமா என்ற சிந்தனைகள் மேலோங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவைகள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. இந்த நாள் உங்களுக்கும் ஒரு இனிய நாள் தான். மிதுனராசி நேயர்களே, நாட்டுப்பற்று மிக்கவர்களின் நல்ல ஆதரவு கிடைக்கும் நாள். இன்றைக்கு நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நீங்கள் நினைக்க வேண்டும். இந்த நாளில் மருத்துவ செலவுகள் உண்டு. காரணம், 6லே சனி இருக்கிறார். 6ஆம் இடத்திலே சனி இருப்பது ஒரு வழிக்கு நன்மைதான். 8க்கு அதிபதி 6ல் இருந்தால் விபரீத ராஜயோகம் உருவாகிறது. எனவே திட்டமிடாமல் செய்யும் காரியங்கள் வெற்றி பெறும், திட்டமிட்டு செய்யும் காரியங்களில் தோல்வியும் அடையலாம். எனவே நீங்கள் எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். இந்த நாளில் அதிகாலையிலேயே ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு வந்து சேரப்போகின்றது. 2லே குரு உச்சம் பெற்றிருப்பதால் குழந்தைகள் நலனில் அதிக அக்கறை காட்டுவீர்கள். குழந்தைகளுக்காக ஒரு விரயமும் இன்று உண்டு. கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுகின்ற நாள். காலை நேரத்திலேயே கனிவான தகவல் வந்து சேரும். உறவினர் பகை அகலும். உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள். தேசப்பற்று மிக்கவர்கள் உங்கள் இல்லத்தின் தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொடுக்கப் போகின்றார்கள். புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நாள் இந்த நாள்.
சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் கொஞ்சம் யோசித்தும் பூசித்தும் செய்ய வேண்டும். விலையுயர்ந்த பொருட்களை விற்க நேரிடலாம். உறவினர்கள் பகை உருவாகலாம். அருகில் இருப்பவர்களை அனுசரித்து சென்றால்தான் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். அரசியல் மற்றும் பொறுப்புகளில் இருப்பவர்களுக்கு திருப்திகரமான சூழ்நிலை இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எனவே எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்தால்தான் யோகங்களை நீங்கள் வரவழைத்துக் கொள்ள இயலும். கன்னிராசி நேயர்களே, அருகில் உள்ளவர்களால் ஆதாயம் கிடைக்கும் நாள். ஆற்றல் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து போற்றும் விதத்தில் உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பார்கள். வீடு கட்டும் முயற்சி அல்லது வாங்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். செவ்வாய் 6லே மறைந்திருப்பது ஒரு வழிக்கு யோகம்தான். 8க்கு அதிபதி 6ல் மறைந்திருப்பதால் விலகிச் சென்ற உடன்பிறப்புகள் விரும்பி வந்து சேருவார்கள். இடம் பூமியால் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும். கட்டிடப்பணி தொடரும். துலாம் ராசி நேயர்களே, நட்பிற்காக முக்கியத்துவம் கொடுக்கின்ற நாள். நல்லவர்கள் உங்கள் இல்லம் தேடி வந்து உங்கள் கனவுகளை எல்லாம் நனவாக்கி கொடுக்கப் போகின்றார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். குழந்தைகள் நலன்கருதி எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். செய்தொழிலில் மாற்றம் செய்யலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும். நிகழ்கால தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும். விருச்சிக ராசி நேயர்களே, வெற்றிக்கனியை எட்டிப் பிடிக்கின்ற நாள். விஐபிக்கள் வீடு தேடி வந்து உதவிக்கரம் நீட்டப் போகின்றார்கள். நேற்று வரை நடக்கவில்லையே என்று நினைத்த காரியம் இன்று நடைபெற்று மகிழ்ச்சியை வழங்கும். சேமிப்பு உயரும். செல்வாக்கு மேலோங்கும். புதிய திருப்பங்கள் உங்கள் வாழ்வில் ஏற்படுகின்ற ஒரு இனிய நாள் இந்த நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பயணங்களால் பலன் கிடைக்கும் நாள். பம்பரமாய் சுழன்று பணிபுரிவீர்கள். 8ஆம் இடத்திலே குரு வக்ர இயக்கத்தில் இருப்பது ஒரு வழிக்கு நன்மைதான். அலைச்சல் ஏற்பட்டாலும் கூட அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் உண்டு. நீண்ட தூர பயணங்களை ஒரு சிலர் மேற்கொள்ள நேரிடலாம். நிகழ்கால தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். அரசு வழி ஒத்துழைப்புகள் ஓரளவு உண்டு. மகர ராசி நேயர்களே, புத ஆதித்ய யோகம் செயல்படும் என்று பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்கின்ற நாள். இன்றைக்கு ஒரு பொன்னான நாள் என்று கூட சொல்லலாம். நூதன பொருட்களின் சேர்க்கை உண்டு. நுண்ணறிவாளர்கள் உங்கள் அருகிலிருந்து உங்கள் காரியங்கள் முடிய ஒத்துழைப்பு செய்வார்கள். விலகிச் சென்ற மாமன் மைத்துனர்கள் விரும்பி வந்து சேரப்போகின்றார்கள். அரசு வழியில் ஆதாயம் கிடைக்கும். அன்றாட வாழ்க்கை நன்றாக அமைய இன்றைக்கு ரத சப்தமி என்பதால் சூரிய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அஷ்டமாதிபதி சூரியன் உங்கள் ராசியில் இருப்பதால் சூரியனை வழிபட்டால் உங்களுக்கு சுபிட்சங்கள் கிடைக்கும். கும்பராசி நேயர்களே, செவ்வாயும் சுக்கிரனும் உங்கள் ராசியில் இணைந்திருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கு 3க்கு அதிபதி செவ்வாய், 4க்கு அதிபதி சுக்கிரன். எனவே சகோதர வழியிலே உங்களுக்கு சகாயங்கள் கிடைக்கும். பயணங்களால் பலன் உண்டு. தங்கம், வெள்ளி போன்ற விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். வாக்குவாதங்களை தவிர்த்து வளம் காண வேண்டிய நாளாக இந்த நாளை நீங்கள் கருதலாம். வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். வாயில் தேடி வரும் வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக் கொள்வது உங்கள் புத்திசாலித்தனம். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சந்திரன் ராசியிலேயே சஞ்சரிக்கும் என்று வருமானம் அதிகரிக்க வழிவகை செய்து கொள்கின்ற நாள். வளர்ச்சிக்கு வித்திட்ட வள்ளல்கள் உங்கள் வீடு தேடி வரப்போகின்றார்கள். தொழில் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். ஒரு சிலர் கடந்தாண்டு முயற்சியில் கூட கவனம் செலுத்துவார்கள். பணவரவு திருப்திகரமாக இருக்கிறது. பயணத்தால் பலன் கிடைக்கும் இந்த நாள் மேலும் இனிய நாளாக மாற்றிக்கொள்ள திங்கட்கிழமை என்பதால் அம்பிகை வழிபாட்டில் ஆர்வம் காட்டுங்கள். சூரிய வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். சுகங்களையும் சந்தோஷங்களையும் வரவழைத்துக் கொள்ளுங்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.